தமிழை தாய்மொழியாக பெறவில்லையே என பிரதமர் மோடி கூறியதில் இருந்து தமிழ்நாடு முழுக்க மோடியின் அலைதான் வீசுகிறது என வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் தெரிவித்துள்ளார். வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் அயனாவரம் சீனிவாசுலு தெருவில் ராயல் என்ஃபீல்டு பைக்கில் அமர்ந்தபடி பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பங்காரு தெரு, ரமணன் தெரு ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார். முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வடசென்னையில் ஏராளமான பொதுமக்களுக்கு இருப்பிடத்திற்கான பட்டா இல்லாமல் இருப்பதாகவும், வெற்றி பெற்றவுடன் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வடசென்னை வளர்ச்சி இல்லாமல் இருப்பதால் மக்கள் சிந்திக்க ஆரம்பித்துள்ளனர். அதனால் நாளுக்கு நாள் பாஜகவிற்கான ஆதரவு அதிகரித்துள்ளது என்றார். முதலமைச்சரின் தொகுதியாக கொளத்தூர் இருந்தாலும் இங்கு பிரதமருக்கான ஆதரவு அதிக அளவில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், தமிழை தாய்மொழியாக பெறவில்லையே என பிரதமர் கூறியதில் இருந்து தமிழ்நாடு முழுக்க பிரதமர் மோடி அலைதான் அதிகமாக வீசுகிறது என்று தெரிவித்தார். கொளத்தூர் பகுதியில் பிரதமருக்கான ஆதரவு அதிகமாக இருக்கும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. தமிழகம் எங்கும் மோடி அலை வீசுகிறது. தமிழகம் எங்கும் மோடி அலை வீசுவதற்கான காரணம், 3வது முறையாக அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறார், அவர் தான் பாரத பிரதமர்னு திட்டமாயிருச்சு. எதிர்கட்சிங்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா யார் பிரதமர்னு இன்னி வரைக்கும் முடிவு பண்ணல. இன்னொரு கட்சி நிற்கிறாங்க, அவங்க யார் பிரதமர்னு அவங்களுக்கு தெரியும், யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோன்னு தெரியல அவங்களுக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வேட்பாளர் நிற்கிறாங்க. அதனால் இது பிரதமருக்கான தேர்தல், பிரதமர் யார் என்று முடிவு செய்வதற்கான தேர்தல். நிச்சயமாக இங்கே லோக்கல் பாலிடிக்ஸுக்கு வேலையே கிடையாது. அதனால் கண்டிப்பான இது யாராக இருந்தாலும் இது பிரதமருக்காக போட போகிற ஓட்டு. அதனால் கண்டிப்பாக கொளத்தூர் தொகுதியிலையும் அதிகமான வாக்கு